அபேஸ் மைசூர்லேருந்து கிளம்பிட்டோம். முன்னாடி தான் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ கிளம்பியாச்சு. மைசூர் மகாராஜா பேலஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் மைசூர் மகால் போயிட்டு காலையில் 9 மணிக்கு அங்கே ஓப்பனு. நாங்கள் ஒன்று இந்த டிஃபன் இன்னும் சாப்பிடல. டிஃபன் சாப்பிட்டு மைசூர் மகால் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜூக்கு போகிறோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மைசூர் மஹால் போகிறோம். அதுக்கப்புறம் கூருக்கு போகிறோம். அப்போ அப்போ ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். வேணாம்டா வேணாம்டா. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஜூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கு. இது வந்து அண்டர் பாஸ். ஸோ கீழே போயிட்டு சப்வேல போகிற மாதிரி ஜூக்கு போகிறோம். வாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. டேய் சும்மாறா நடுவில் பேசாதான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ரயில்வே ஸ்டேஷன் வேற எங்கேயாவது நீங்கள் சபையை பார்த்துருங்க. இங்கே வந்து ஜூக்குனே சபையை வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க வண்டலூர் ஜூ தான் பெருசு. இருந்தாலும் இங்கே என்னதான் ஜூவில் என்னதான் வச்சுருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் டைமிங் எங்களுக்கு இருக்குது எக்ஸ்ட்ராவா. அதான் போய் பார்க்கலாம் போகிறோம். பாருங்க அவர் ஒரு விளாகரு. ஆனால் அவர் சேனல் பரவாயில்ல. நக்கல்யா அவனுக்கு. அப்படியே இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம். அங்கே பாருங்க வெள்ளை மயில் இருக்காங்க. புரியுதா? அதை வரைக்கும் பாருங்க மயில் தோகையை விரிச்சு தான் இருக்குது ஃபுல்லாகவே. அந்த சைடு மேலே ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ லைட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு தான். சின்ன பசங்களுக்குலாம் இதெல்லாம் நல்லா இருக்கும். நம்மளுக்குலாம் என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்கு. பட் இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. அப்போ எப்படி இருக்கு? அப்போ அப்படியே போடு அப்படியே போடு. நல்லா இருக்கா? கை கொடு ஆன் பண்ணு. ஹாய் சொல்லு. ஹாய் அங்க ஹாய் சொல்லு. அங்க ஹாய் சொல்லு. ஹாய். மேலே உட்காந்துருக்கு அந்த இடத்துல. இங்கே ஒருத்தர் இருக்காரு. அங்கே 2 பேர். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. மிச்சம் பிளாக்காக இருக்குது. ஆனால் எல்லாம் 2மே பிளாக்காக தான் இருக்குது. ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் இருக்கு. அதில் மேலே உட்காந்துருக்காங்க. கப்பல் ஒருத்தருக்கு மேல சிங்கிளா சுத்தினு ஜோடியில போல பாவம். பாருங்க நம்ம வந்துட்டோன்னே சரியான சவுண்டு. இங்கே ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்கிறதுனால செம்ம சவுண்டாக இருக்குது. அப்படியே போகிறேன் இருங்க. இதோ பாருங்க மேலே உட்காந்துருக்காங்க. இதோ மச்சாவை இங்கே பாருங்க. இது எல்லாம் எவ்வளோ பிடிச்சது பாருங்க. கிளியாக இதுலேருந்து இது எவ்வளோ பிடிச்சது பாருங்க. இது பாருங்க ப்ளூ கோல்டு மக்காவ். இது இந்த பாருங்க வலையா போட்டு கடிச்சு நிற்கிறாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 2 5 பேரட் இருக்குதுங்க. செம்ம சவுண்டாக இருக்குது. உங்களுக்கு தான் மக்காவை பண்ணாண்ட இருப்பாங்க. இது ரெட் கிரீன் மக்காவு. இது எல்லாமே செம்ம சவுண்டு. ஜெயின் சைஸில் இருக்குது எல்லாம். அங்கே பாருங்க என்னடா இது? மேலே மேலே தொங்கிட்டு விளையாடிக்கிறாங்க. 2 பேர் அவன் சண்டை போட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம கார்ட்டூனில் பார்த்த பறவை. இதெல்லாம் முடிஞ்சாலும் நான் வந்து ஜூம் போட்டு காமிங்க. அதில் வந்து ஜூமிங் ஆப்ஷன்ல இல்லை. 2 வீட்டுக்கு இல்லை.
செம்ம கலரு ரெட்டு எல்லோ ப்ளூ அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு. ஆமா கலர் எப்படி இருக்கு குரங்கு கலர். சிம்பான்சி ஆனா இவங்களுக்கு வந்து 2-3 பேர் தான் இருக்கானுங்க. இவ்வளோ பேர் ஸ்பேஸ் ஒன்று. நைஸ். உங்களுக்கு அந்த லாஸ்ட்ல இருக்கு எல்லாம் அங்கே நேலாக இருக்குன்னா அங்கே உக்காந்துருக்கானுங்க. 1 2 ஆன்ஸுங்க ஒரு பென்ஸுங்க இருக்கு. இன்னொரு ஃபீமேலே இருக்குங்க. நான் தான் உள்ளே இருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்ல இருக்காரு இந்த இடத்துல. அது உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தீங்க. அங்கே சுற்றி அதுமாதிரி சுற்றிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிங் டைல் லெமோர் லாஸ்ட்ல இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுதா கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கானுங்க எல்லாம் ஆடியன்ஸ் நம்ம காசு கொடுத்து இவங்களை பார்க்க வந்தா இவங்க லாஸ்ட்ல போயிடறாங்க. இதை வராங்க பாருங்க. கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது வரானுங்க. இவங்க திட்டி இந்த ஏன்டா வரமாட்டேங்க கரெக்டாக வரானுங்க. அவரு பாருங்க முன்னாடி உங்களுக்கு கண்ணு மட்டும் க்ளோ ஆகும். எல்லாம் அந்த லாஸ்ட்ல இருந்தானுங்க. எல்லாம் இங்க ஆடியன்ஸ் வந்தாலும் இங்க வந்துட்டாங்க. வைல்டுல மயில் சுத்திட்டு இருக்குது. கரெக்டா போயிடுச்சு. நம்ம வந்தோடனே வண்டி போனோடனே போயிடுச்சு பாருங்க. ஃபுல்லா வைல்டுல சுத்துற மாதிரி சுத்தின்னு இருக்கீங்க. போடுறாரு பாருங்க. இவ்வளோ வரானுங்க பாருங்க. சிம்பான்சி கொரிலா இவங்களாம் என்ன சாப்பாடு ஒழுங்கா போடலையா தெரியல. எவ்வளோ ஒல்லியா இருக்கானுங்க. அங்கே ஒருத்தர் பஞ்சத்தில் அடிப்பட்டோம் வராம ஜூம் அவுட் பண்ணுங்க பாருங்க. இந்த ஐஃபோனில் நம்ம பார்த்துக்கலாம் எங்க இருந்தாங்க. கீழே போகிறானுங்க. நம்ம மறையிறாங்க. ஒருத்தர் அவர் தான் புஜிட்டிக்காக இருக்காரு. அவர் தான் புஜிட்டிக்காக இருக்காரு. அவர் அங்கே இருக்காரு பார்த்தீங்களா. அவர் இவ்வளோ நேரம் வந்து அந்த சுவரை புத்தி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போதான் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதெல்லாம் சின்ன சைஸ் தான். இது என்னால் கோப்ரோட ஜூம் போட முடியாது. அவர் கிட்ட வந்தாருன்னா ஒரு கிளிப் எடுக்கிறேன். வராரு கிட்ட வராரு. கிளாஸ் டச் பண்ணால் கண்டிப்பாக கைத்து மாதிரி போடுவாங்க. அவர் பின்னால பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிறாரு. அவர் இங்க வரவே மாட்டாரு. கோச்சி நாங்க பண்ணுகிறாரு. இதுல ஒருத்தர் தான் இருக்காரு. இந்த மாதிரி குழந்தைக்கு தான் ஜாலியா இருக்கும். இந்த ரைனோசார் இருக்கு. காண்டாக இருக்கும். இவங்களாம் வந்து அழிகிற ஒரு ஸ்பீசிஸ். இவங்களாம் இப்போ காப்பாற்றி வைக்கிறதா ஒரு பாடாக இருக்குது. ஏன்னா அதோட கொம்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த கொம்புக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ. அதனால் இதை காப்பாற்றி தான் அவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்தியனில் ஒயிட் ரைனோசாரஸ். இது எவ்வளோ பெரிய சைஸ் ஆகுது. அவ்வளோதான். ஒரு முட்டைன்னா மர்காயா சாலா தான். அப்போ என்னடா போகுது. என்னது இது? ரைனோசரஸ். ரைனோஸ் இல்ல ரைனோ. ரைனோசரஸ். ஜூவோட டோட்டல் மேப் லென்த் இதுதான். இந்த என்ட்ரன்ஸு. நம்ம இப்படி வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தோமா. இப்போ இங்கே இது கொரிலா பார்த்தோம். இப்போ இதே சைடாக போனால் சீட்டா, மேலே ஜீப்ரா. இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. மீட் கேட்லாமே இங்கே வச்சுருக்காங்க. எலிஃபண்ட் பார்க்கலாம். அலிகேட்ரு. ஓகே அப்படியே போடா வாங்க சீக்கிரமா. பாம்புவே இருக்கா? சொல்லு சொல்லு சொல்லு.
என்னது இது? புளியாங்க என்னது இது? என்னதுப்பா இது? புலி புலி சொல்லு, புலி. எல்லாம் இந்த மாதிரி உள்ள போய் நின்னுங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. உங்களை பார்க்க வந்தா அந்த இடத்துல நிழலா இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அங்கதான் நின்னுங்க. வரி குதிரை இது உராங்கட்டான். இதுலயே அவ்வளவு ஊஞ்சல் அப்சர்வ் கோஸ்மெல்லாம் வச்சிருக்காங்க. கரெக்டா கையில உச்சேறாரு. டென்ட் மாதிரி அது உள்ள போய் வந்துக்கிறாரு. மேல ஒருத்தர் இருக்காரு, இங்க உள்ள போயிட்டு மட்டையாயிட்டாரு. இது பேர் பாத்தீங்கன்னா ஸ்லாத் பியர். நல்லா முடியில ஹெவியா இருக்கு, ஆனா குட்டியா இருக்கு. எல்லாமே சின்னதா வச்சுக்காங்க. இப்ப அடல்ட் சைஸ் எதுவுமே இல்ல. ஓ கீழே இன்னொருத்தர் இருக்காரு. இந்த சைடு நிறைய பார்த்தேன். எல்லாம் ஊழ விட்டுங்க டே எல்லாம். ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை சின்ன பசங்க இந்த மாதிரி சேட்டையெல்லாம் கொடுக்குறது. நம்ம வீட்டில் நடக்கிற எங்கள் வீட்டில் ஜம்மு ஷெப் இருக்கு, அதே மாதிரி இருக்கு. என்ன கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃபேஸ் கட் எல்லாமே அப்படி ஜம்மு ஷெப் அடையதா. நாயா டே உள்படாது நரி பாருங்க. குட்டி அங்கே ஒருத்தர் குட்டி இருக்காரு, இங்கே எல்லாம் அடல்ட்ஸ் இருக்கு பாருங்க. புள்ளிமான் இம்பாலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தல ஓனை நரி. ஸோ அதுக்கான வேட்டையை ஆடுறதுக்கு இதுதான். இவனுங்க தான் வேட்டையாடுறதுக்குலாம். இந்த நரியெல்லாம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா செம்ம ஸ்பீடாக போவாங்க, ஜர்க்கெல்லாமே கொடுவாங்க. பட் அது இருந்தாலுமே அந்த நரியெல்லாம் பிடிச்சிருவாங்க இதுங்கள. செம்ம கூட்டமாக அவ்வளோ பேர் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40-50 இருக்கும் போல இருக்குதுங்க. புள்ளி மாலையோட இதெல்லாம் ஃபீமேல்ஸ் நினைக்கிறேன். கொம்புச்சில் மேலே இவங்கெல்லாம் ஃபீமேல் ஐ திங்க் ஸோ. கரெக்டாக சொல்லுங்க. கழுத புலி ஐநாஸ் உள்ள போயிட்டாரு. சுப்பிரமணி கூட சுப்பிரமணி சோடி பாருங்க. இதுங்களா கழுத புலி மாமா. கழுத புலி ஐநாஸ். இது பேர் பாருங்க ஸ்டைப்டு ஐநாஸ். இங்க ஒருத்தர் இருக்கு, அங்க ஒருத்தர் இருக்கு. ஏன்னா ஏதாவது சண்டை போட போடுது. உள்ள இல்ல போட ஸ்வாம்ப் பியர். கொம்புல பாரு வெல்வெட் மாதிரி இது. வெல்வெட் வச்ச மாதிரி இது கொம்பு. எந்த சைஸ்ல இருக்காரு பாருங்க தலைவர். எவ்வளவு பெருசுல இருக்கத்துல. ஆமா மாடுதான் இது. காட்டு எருமையா காட்டு மாடா? காட்டு எருமை இருக்கு. வெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. எருமாடா. அத ஸ்கின் எல்லாம் பாருங்க ஒரே ஆயில் போடுது இருக்கு. ஃபுல்லா ஆயிலா இருக்கு. இல்ல இது தடவி ஏய் அது ஸ்கின்னோட அது அப்படிதான் இருக்கும். இங்க யானை இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கூர்க்குல யானையில அந்த என்ன அது எலிஃபண்ட் போட்டு வச்சுருக்காங்க. கூர்க்குல என்னது எலிஃபண்ட் ஓமா என்னது? ஆமா டிபேரா. டிபேரா அந்த இடத்துக்கு போகிறோம். எலிஃபண்ட் சாப்பிடுது பாருங்க. அது போடுறாங்க கறி. என்ன ஒரு எலிஃபண்ட் ஹோம்ஸ். எலிஃபண்ட் ஹோம்ஸ் தான். சரி எலிஃபண்ட் ஹோம் நாங்க அங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா. அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதுதான் யானை தான் இருக்கும். யானையை குளிப்பாட்டுறது, யானையை ஃபீட் பண்றது எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்மளால பண்ண முடியும். பட் எல்லாத்தையுமே தனித்தனி பேமெண்ட். அதில் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் கூறுக்குல. இங்கே இந்த ஜூவை மட்டும் பார்க்கலாம். பக்காவா உட்காந்து போஸ்ட் கொடுத்துருக்காரு அவரு. உண்மையா சோம்பேறின்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து குள்ளமா குண்டா இருக்குது. அப்போ என்ன போகுது? என்னது புபு கரடி சொல்லு. கரடி இது ஒண்ணுதான் இருக்கு போல. நீங்க சரி என்ன ஒண்ணு இருக்கும். என் தெரிஞ்சதுலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரை தான் போட்டு வச்சிருப்பாங்க. முக்கியமான இடம் ஸ்னேக்ஸ். இதுக்கோஸ்தான் மோஸ்டா நிறைய பேர் ஜூக்கெல்லாம் வரது. இது முக்கியமாக இந்த பாம்பு பார்க்கறது தான். அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எங்க இருக்காது? அந்த மூலையில இருக்காது. பாருங்க எத்தனை 10 நிமிஷம். ஆமா செத்து போச்சு.
எதுவுமே சாப்பிட எல்லாம் உள்ள இருக்கு பாருங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸ்கின்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இதுல எங்க இருக்கு நாளே காணும் போனது. நல்ல பாம்பு மேல பின்னாடி தோலை உச்சி போட்டு பச்சை பாம்பு. green white snake. இது மூவாவது உங்களுக்கு தெரியுதா? தெரியல, கன்ஃபார்ம் தெரியும். எப்படி மூவாவது அங்க தலை இருக்கு, இது எவ்வளவு பிசு பண்ணுங்க உடம்பு, ஒரே மூவாது உடம்பு. நிறைய பேர் பார்த்துருக்காங்க அங்க வந்து தனி பண்ணிடுறாரு. இங்க ஒருத்தர் எல்லாருமே இந்த ஸ்னேக்ஸ் பெஸ்டா, ஸ்னேக்கை பார்த்தாலே ஒரு ஆர்வம் வந்தாங்க எல்லாருக்கும். எங்க ஒரு ஆர்வம் வந்தாதான் இருக்கு. இந்த மூணே இருக்கு. ஃப்ளவர் பாட்ல பத்திரிக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தான் வீட்டு எடுக்க முடியும். இருப்பா ரெட் ஸ்னேக் பாம்பு, இதேதான் மண்ணூலி பாம்பு தான் இது. மண்ணொலி பாம்பு நல்ல கஷ்டா சமாவேசம். சிறுதுளி பெரிய மாதிரி இவனு மட்டும்தான் இருக்காரு. ஆனா இவர் கச்சார்னா ஒரு ஆளே அவுட், அந்த அளவுக்கு ஒரு விஷம். மரத்துல எல்லாம் இந்த இதுல தலைய விட்டுங்கிறாங்க. இப்படி தலைய விட்டுங்கிறாங்க மாதிரி எல்லாம் நாக்கரை கடைன்றானுங்க. இந்தியன் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்க்க வந்தா பாம்பை தேடுற வேலையா இருக்கு. எங்கமே வெளியே இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு அந்த உள்ள இருக்கும் நினைக்கிறேன். இது பண்ண லைட்ல சமவேசம் இதெல்லாம். மலபார் பிக் வைப்பர் வைப்பர் கண்ணாடி வெறியன், கண்ணாடி வெறியன், கட்டு வெறியன். நல்ல பாவமா லைட் இருக்கு. அதுரா 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 இது தனி பாம்பு. இது தனி பாம்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது இல்ல போல, தனி பாம்பு இல்ல போட்டுட்டாங்க. அதே மாதிரி டயட் ஜூல என்னென்ன கொடுக்குறாங்க, ரேட்டோ மைஸை கொடுக்குறாங்க, அதான் எலி வகையை கொடுத்துருக்காங்க. ஸ்பீனியா கிங் கோப்ரா. கிங் கோப்ரா இப்போ இல்லை, உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதில் எங்கே கிங் கோப்ரா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. இங்கே எங்கே கிங் கோப்ரா இருக்கு பார்த்துருக்கீங்க, நானே கமெண்ட் எழுதுங்க. அந்த டோராண்ட போயிட்டு கிட்ட வந்தால் என்ன வேணுங்களா. அடுத்தது இது பேர் என்னது? அதுவும் கிங் கோப்ரா தான். எல்லாமே அந்த டோர் சைட்ல தான் பார்த்துருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்க சாப்பாடு போடுவாங்க, தீனி போடுவாங்க. இல்ல இல்ல அது ஈரம். இந்த லைஃப் ஸ்பேன்ல பாருங்க 20 இயர்ஸ் இந்த கிங் கோப்ராவுக்கு. இதோட ஹேபிட்ஸு என்னென்ன வகையில் இருந்தது, இது 90% ரேரு, விஷமானது. அப்புறம் இது ரொம்ப ரேரானது.
என்னது ஃபாரஸ்ட் கேட் ஸ்னேக் இல்ல ஆளே காணோம். மரத்து உள்ள பாக்ஸ்ல எல்லா பாக்ஸ்லயும் இருக்கு. ஸ்பிளிட்டர் கோப்ரா எல்லாம் சார பாம்பு. சார. எந்த அளவுக்கு தெரியணும் எனக்கு தெரியல. லைட் இந்த கண்ணாடி வர செம்ம கிளார் அடிக்குது. கண்ணுல பார்க்கதான் அவ்வளவு கிளார் வச்சுன்னு. இதுல என்ன இருக்கு? ஸ்பிளிட்டர் கோப்ரா சைடுல இருங்க வரேன். இந்த பாக்ஸ்ல இது இதோ இருக்காது. அப்போ என்னது அப்போ இது என்னது? ஸ்னேக் சொல்லு ஸ்னேக்கா? என்னம்மா ஸ்னேக் அது? பாம்பு பாம்பு என்ன பண்ணும்? எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அடல் சைஸ் தான். எல்லாமே ரொம்ப அடல்லாம் சொல்ல முடியாது. இங்க ஒருத்தர் மரத்து மேல ஜாலியா பாத்துட்டு இருக்காரு. எவ்வளவு பெருசா இருக்கு? காமன் ராக் ஸ்னேக். தலை இங்க இருக்கு, வாலு இதோ இங்க இருக்கு. அப்படியே இந்த மரத்துல அவ்வளவு பெருசு இருக்கு. அப்படி இறங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்ல பாம்பு பாருங்க, ஒயிட் தெரியுதா உங்களுக்கு பாடி எவ்வளவு பெருசு? கிரீன் ஆரம் அனகொண்டா. இங்க பாருங்க தண்ணி உள்ள இருக்கிறாரு அவரு. அனகொண்டா எல்லாம் பேர் போட்டுக்குது. கிரீன் அனகொண்டா. இது கூட இது தோல் அதான் பௌர்ணமிக்கெல்லாம் எல்லாமே தோல் வச்சிருக்கு. எல்லா பாம்புமே 2 பேர் இருக்காங்க இதுல. இந்த அளவுக்கு நான் க்ளோஸ் அப் எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்டட். என்னடா பண்றீங்க? சண்டை போட்டுங்க. சைட்ல பத்துனுது. இதால ரொம்ப நேரம் நம்மளுக்கு தண்ணி உள்ள வந்து மூச்சு அடைக்கணும் இருக்க முடியும். இதால 2 இருக்கு. நம்ம வண்டலூர் சூழல தண்ணியா போட்டு வச்சிருப்பாங்க. இது 2 இருக்கு. சைஸ் பெருசு. அதே மாதிரி சைஸுமே பெருசா இருக்கு. ரொம்ப பெருசு. அப்போ என்ன போகுது? இப்போ பாதியா கிட்ட மாட்டலாம். இப்போ சொல்லு. தண்ணி உள்ள இருந்து வராரு பாருங்க. எவ்வளவு பெருசு சரியா? பிளாக் ஸ்வான் ஒரு இடத்துக்கு போறோம். பாருங்க ஸ்வான் அழகா இருக்காங்க பாருங்க. நம்ம இதுல வெள்ளை கலரா பார்த்துருப்போம். இது வந்து கருப்பு கலர்ல நல்லா இருக்கு. வாத்து தான் இது. என்ன நம்ம ஊர்ல இருக்கு அதே வாத்து தான் என்ன கருப்பு கலர்ல இருக்கு. இதுலயே மீன் எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. ஜிலேபி அப்படியே அழகா போகுது. இதை பார்த்தோன்னே என்னடா மூடி வச்சிருக்கீங்க அந்த மாதிரிதான் இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி சைனை தந்துட்டு போற மாதிரி இருக்கு. எட்டி பார்க்க கூடாது. தமிழ் என்னதுமா அது? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, சித்தா பாரு, இங்க பாரு. ஏய் நீ அதே மாதிரி கத்துற. இங்க பாரு, இங்க பாப்பா பாரு. பாப்பா பாரு. எதுவும் போடக்கூடாது. பாப்பா இதோ பட்டையாகுது சட்டை. அது பாரு. கால் இல்ல அது இது இல்ல அவங்க ரிங்கு போடுவாங்க. ரிங் மாதிரி புறாக்கெல்லாம் போடுவாங்களே அது மாதிரி காலில் ரிங் போட்டு வச்சிருக்காங்க. ஜிராஃபி. இந்த ஏஜ் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 3 to 5 years. அதே தான் பீரியடு. லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 15 to 20 years இருக்குது. இதுக்கு எல்லா வெஜிடேரியன் தான் கொடுத்துருக்குறாங்க. 5 அடி தான் அது வாங்கணும். அம்மா 5 அடி தான் வீட்டுக்கு போச்சு. நீங்க எனக்கு தீபி காங்க ஆண்டி. நீங்க 5 அடியே கீழே இருக்கீங்க ஆண்டி. எவ்வளோ புதுசு இருக்கு பாருங்க.